I welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நிறைய வகைகளில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டைப் தான் இந்த எக்ஸசைஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு சப்மிட் தேர் அசைன்மெண்ட்ஸ் பிஃபோர் திஸ் வீக். இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸோட மீனிங், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸை இந்த வாரத்துக்குள்ளே சப்மிட் பண்ணணும். இதுதான் அந்த மீனிங். ஓகே, நான் இதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த சென்டென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அது எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தமிழில் பார்ப்போம். அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய அசைன்மெண்ட்ஸை இந்த வாரத்துக்குள் சப்மிட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுதான் அந்த கொஸ்டின். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு கீழே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை பாருங்கள். அதுக்கு ரிலேட்டடாகவே இருக்கும். மாணவர்கள் அசைன்மெண்ட்ஸ் எழுதுகின்றனர், இது ஒரு வாக்கியம். அவை கூடுதல் மதிப்பெண்கள் கொடுக்கின்றன, இது இன்னொரு வாக்கியம். அவர்கள் எழுதி முடித்த பிறகு அதை சமர்ப்பிக்க வேண்டும், இந்த வாரத்திற்குள் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் மார்க் கிடைக்கும். ஸோ இந்த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு அப்படிங்கிற அந்த சென்டென்சஸை வச்சு அந்த மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் வேறு சென்டென்சஸ் சொல்லணும். அதான் ப்ராக்டிஸ். அதுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், சப்மிட், பிஃபோர், இதெல்லாம் வேர்ட்ஸ். இதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இப்போ நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ், இது ஒரு sentence. Assignments give additional marks. After finishing, முடித்த பிறகு they must submit, அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதே மீனிங்கில் இருக்கிற இன்னொரு வாக்கியம் பாருங்கள். they submit after completing the assignments. நான் மேலே ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்தேன். அதை வச்சுட்டு கீழே எத்தனை சென்டென்சஸ் உங்களால் உருவாக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். இந்த எக்ஸசைஸை சென்டென்சஸ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வாக்கியத்தை பேஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாகவே நிறையா வாக்கியங்கள் சொல்கிறது, அதை பற்றியே சொல்கிறது. ஓகே, இன்னும் பாருங்கள். டீச்சர்ஸ் ஆஸ்க் அசைன்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சப்மிட் தம் பிஃபோர் திஸ் வீக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் ஃபாஸ்ட், வேகமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். இஃப் தே சப்மிட் பிஃபோர் திஸ் வீக் தே கேன் கெட் மார்க்ஸ். அவங்க வேகமாக சப்மிட் பண்ணிட்டா அவங்களுக்கு மார்க் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அதாவது நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன், அந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் நிறைய சென்டென்சஸ் அதுக்கு ரிலேட்டடாகவே அந்த மீனிங்லே கொடுக்கணும். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் சீரீஸில் இந்த வீடியோ 19th வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு இதுவரையும் 18 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இது 19th வீடியோ. 18 வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சென்டென்ஸை வச்சுட்டு நிறைய சென்டென்சஸ் உருவாக்கணும். இதை முதல்ல பார்த்த சென்டென்ஸை பாருங்கள். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு சப்மிட் தேர் அசைன்மெண்ட்ஸ் பிஃபோர் திஸ் வீக். ஸோ கீழே பாருங்கள் எத்தனை சென்டென்சஸ் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எல்லாமே அதே மீனிங் தான், வேறு மீனிங் கிடையாது. இது மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ நவ் look at these sentences. All persons should keep social distance. Everyone should wear mask. டைப்பிங் எரர் அந்த இடத்துல. ஸோ மார்க் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு, மாஸ்க் அப்படின்னு திருத்தி வாசிக்கோங்க. ஸோ தே ஷுட் வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி. இந்த பேராகிராஃபோட அர்த்தம், அனைத்து நபர்களும் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும், ஒவ்வொருவரும் மாஸ்க் அணிய வேண்டும், அவர்கள் கைகளை முறையாக கழுவ வேண்டும். இப்போ இந்த வாக்கியங்களை வச்சுக்கிட்டு உங்களால் இன்னும் நிறைய இங்கிலீஷ் வாக்கியங்கள், எத்தனை வாக்கியங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு பாருங்கள். இதே மீனிங்கில் தான் சொல்லணும், இதை பற்றி தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு தமிழில் பாருங்கள். அனைவரும் இடைவெளி விட்டு நில்லுங்கள் சொல்கிற மாதிரி. அருகருகே யாரும் நிற்க வேண்டாம், அருகருகே நின்றால் நல்லது இல்லை, மாஸ்க் அணியவும், முறையாக மாஸ்க் அணியவும், கைகளை நன்றாக கழுவும். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ இந்த பேசேஜை வச்சுட்டு இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும் சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இதே மீனிங்கில் எத்தனை சென்டென்சஸ் உங்களால் சொல்ல முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Now look at the answers. All stand separately. எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்க. Leave a gap. கேப் விடுங்க. when you stand, நிற்கும் போது கேப் விடுங்க. Do not come close. கிட்ட வராதிங்க. If you come close to another person, it is not good. பக்கத்தில் நின்னா நல்லது இல்லை. wear mask. மாஸ்க் போடுங்க. wear mask properly. ப்ராப்பராக மாஸ்க் போடுங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள்.
ஓகே, இன்னும் இருக்குது பாருங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் மினிமம் ஃபார் 20 செகண்ட்ஸ். இட் இஸ் த கரெக்ட் மெத்தட். ஸோ நான் தமிழ் சென்டென்சஸ் கொடுத்தேன், அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தேன். ஒன்ஸ் இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை பார்த்த உடனே அதுக்கு ரிலேட்டடாக சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும், அதை சொல்லணும், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. அதுதான் எக்ஸசைஸ், இங்கே ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் கிடையாது. இப்போ நான் இன்னொரு பேராகிராஃப் கொடுக்குறேன். இதுக்கு நான் தமிழ் வாக்கியங்கள் கொடுக்கல. இப்போ நீங்களாக தான் சென்டென்சஸ் உருவாக்கணும். எவ்ரி ஒன் ஆஃப் யூ டெல் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆன் த ஸ்டேஜ். ஸ்டேஜில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொருத்தரும் சொல்லணும். கம்ப்ளீட் யுவர் ஸ்பீச் வித்தின் 5 minutes. 5 நிமிஷத்தில் உங்களுடைய ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணணும். இதை நீங்கள் இங்கிலீஷில் வேறு வேறு சென்டென்சஸில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எவ்ரி ஒன் ஆஃப் யூ டெல் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆன் தி ஸ்டேஜ். கம்ப்ளீட் யுவர் ஸ்பீச் வித்தின் 5 minutes. இதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட் பேஸில் நீங்கள் சென்டென்சஸ் சொல்லியிருப்பீங்க. வி ஆர் ஹியர், நாம் இங்கே இருக்கிறோம். வி ஆர் ஹியர் டு ஸ்பீக், நாம் இங்கே பேசுவதற்காக இருக்கிறோம். வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் ஆன் த ஸ்டேஜ். ஓகே, ஸ்டேஜின் மேல் ஏறி நம்ம பேச போகிறோம். வி மஸ்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷில் தான் பேசணும். ஆல் ஆஃப் அஸ் டெல் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஆல் ஆஃப் அஸ் இன் இங்கிலீஷ் வி ஆர் கோயிங் டு டெல் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். ஸ்பீக் ஒன்லி ஃபார் 5 minutes. 5 நிமிஷத்தில் பேசுங்க, 5 நிமிஷத்துக்குள்ளே பேசணும். ஸோ இது போக இன்னும் நிறைய இதுக்கு ரிலேட்டடாகவே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஒரு கான்செப்ட் பார்க்குறீங்க, இல்லை ஒரு புக்கில் ஒரு போர்ஷன் படிக்கிறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். இதே மாதிரி தான் ரீஃப்ரேமிங் சென்டென்சஸ், ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது. ஓகே, இது ஒரு நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ், எஃபெக்டிவான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு பேசேஜ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வேறு வேறு சென்டென்சஸில் சொல்லணும், இங்கிலீஷ் சென்டென்சஸில் சொல்லணும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இதுவரையும் 19 வீடியோஸ் இந்த ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் சீரீஸில் பார்த்துட்டோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி இதுவரை 19 வீடியோஸ் பார்த்தாச்சு. ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்பவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில், அதாவது 20th வீடியோவில் வேறு ஒரு மெத்தடில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.